அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பீட்ரூட் ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நெய் சேர்த்து முந்திரி திராட்சை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறோங்க. பீட்ரூட்டை தோல் நீக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸ் ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிறோங்க. இப்போ ஒரு கடாயில் நெய் சேர்த்துக்கிறோங்க. நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச பீட்ரூட்டையும் அதோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடி பிடிக்காம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இதோட நம்ம பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துக்கிறோங்க. தேங்காய் பால் தேவை இல்லை அப்படின்னா பசும்பால் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வற்றி வர்ற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. தேவைக்கு சீனி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கம்மியாக உப்பு சேர்த்துக்கிறங்க. இனிப்பு கம்மியாக சாப்பிட்றவங்க சீனியை கம்மி பண்ணிக்கலாம். இதுக்கு எப்படியும் ஒரு 2 டம்ளர் சீனி தேவைப்படும். ஓரளவு நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம வறுத்த முந்திரி திராட்சையை அதோடு சேர்த்துடலாம். ஏலக்காவை 2-3 தட்டி அதோடு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நெய் 2 ஸ்பூன் சேர்த்து இறக்கிருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பீட்ரூட் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் சுவையாக செய்து சாப்பிடுங்க இன்ஷா அல்லாஹ். கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். யாராவது உங்கள் மீது அவதூறு கூறினால், நீங்கள் சொல்லாத செய்யாத விஷயத்தை கொண்டு உங்களுடைய உள்ளத்தை நோகடித்தால், அதன் காரணமாக உங்கள் உள்ளம் சிக்கு நூறாக உடைந்து இருளானால், குர்ஆனுடைய இந்த வசனத்தை கேளுங்க, ஓதிய காட்டுறேன். وَلَقَدْ نَعْلَمُ أَنَّكَ يَضِيقُ صَدْرُكَ بِمَا يَقُولُونَ فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَكُن مِّنَ السَّاجِدِينَ وَاعْبُدْ رَبَّكَ حَتَّى يَأْتِيَكَ الْيَقِينُ